நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் ஒரே இடத்தில் 4வது முறையாக ரயில் தடம் புரண்ட சம்பவம் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. திருவனந்தபுரம் கோட்டத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் தினமும் 50க்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்படுகின்றன. கூடுதல் வசதி ஏற்படுத்தும் விதமாக 3ஆக இருந்த நடைமேடையை 4ஆக அதிகரித்தனர். திருவனந்தபுரம் மார்க்கமாக செல்லும் ரயில்களை புதிய நடைமேடையில் இயக்கி வந்தனர். தரமற்ற அந்த நடைமேடையில் அடுத்தடுத்து 3 முறை எஞ்சின்கள் தடம் புரண்டன. இந்நிலையில் திங்களன்று காலை திருவனந்தபுரம் சென்ற ரயிலின் எஞ்சினை நிறுத்த முயன்றபோது கட்டைகளை உடைத்துக் கொண்டு மேடையில் ஏறியது. பயணிகள் அச்சமடைந்ததை தொடர்ந்து எஞ்சினை மீட்கும் நடவடிக்கை விரைந்து மேற்கொள்ளப்பட்டது. கட்டமைப்பு வசதிகள் சரிவர செய்யாதனால இன்றைய தினம் கூட ட்ரெயினை ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் கொண்டு ஒன்னிய பிளாட்ஃபார்மில் விட்டுட்டு என்ஜினை மட்டும் தனியாக எடுக்கும்போது அந்த வேகம் அதிகத்தினுடைய விளைவு அது பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி மிகப்பெரிய விபத்து நடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதனால ரயில் தண்டவாளத்தை விட்டு என்ஜின் கீழே இறங்கி மோசமான சூழ்நிலை நடந்திருக்கு. இது குறிப்பாக நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்திலே 4வது முறையாக நடந்திருக்கின்றது. பிளாட்ஃபார்மில் உள்ள அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தரமற்ற பணியே அடிக்கடி விபத்து ஏற்பட காரணம் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர்.